வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிக் பாஸ் சீசன் 8ல் கிச்சன் ரூல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த பிக் பாஸ் சீசனோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வீடே வந்து ரெண்டாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஆண்கள் சைடு அண்ட் தென் பெண்கள் சைடு அப்படின்ற மாதிரி. பட் கிச்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்கள் இருக்கிற சைடில் தான் வந்து இப்போ இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ ஆண்கள் மட்டும் தான் வந்து சமைக்க போகிறாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருந்தது. பட் இப்போ புது கிச்சன் ரூல் படி என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து அந்த சமையல் ரூமில் வந்து நடக்கும் அப்படின்றத ஈஸியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ எல்லாருமே வந்து லிவிங் ஏரியாவுக்கு வந்து வர சொல்லிட்டு கிச்சன் ரூல்கான ரூல்ஸ் புக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளேருந்து எடுத்துகிட்டு வராரு. அது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, விஷால் வந்து உள்ளே இருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ தட் கிச்சனை வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ பெண்களுக்கு தனியாக பெண்கள் சைட்லேருந்து சாப்பாடு செஞ்சுக்கணும், அதே மாதிரி ஆண்களுக்கு தனியாக ஆண்கள் சைட்லேருந்து சாப்பாடு செஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ தட் கிச்சனையும் வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ தட் ஆண்களுக்கு தேவையான ஃபுட்டு ஆண்கள் தான் செஞ்சு சாப்பிடணும், பெண்களுக்கு தேவையான ஃபுட் பெண்கள் தான் வந்து செஞ்சு சாப்பிடணும் அப்படின்ற ஒரு புது ரூலை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. செகண்ட் கிச்சன் ரூல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மளிகை சாமான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆண்கள் சைடில் இருந்து இந்த மளிகை சாமான் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, அதை அவங்க மட்டும் தான் வந்து சாப்பாடு செய்யறதுக்கு யூஸ் பண்ணணும், அது அவங்க சாப்பிட்றது. அதே மாதிரி பெண்கள் சைடில் இருந்து அவங்க என்ன வாங்கியிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்களோட டிஷ் அவங்க செஞ்சு சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி செகண்ட் ரூல் வந்து சொல்லியிருக்காங்க. மூணாவது ரூல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிச்சனில் வந்து டிசைன்டு செல்ஃப் இருக்கு, பிளெயின் செல்ஃப் இருக்கு. ஸோ தட் டிசைன் செல்ஃபா பிளெயின் செல்ஃபா ஃபார் விமன்ஸ் டீம் அப்படின்றத ஆண்கள் டீம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் டிசைட் பண்ணணும் அப்படின்றத வந்து ரூல் புக்கில் வந்து எழுதியிருக்காங்க. அண்ட் தென் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு மளிகை சாமான்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு டீமுக்கும், அதாவது ஆண்கள் அணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13,500 பெண்கள் அணிக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 13,500 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ தட் இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் இருக்குது. லைக் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப 13,500 விட அதிகமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டா என்ன ஆகும் அப்படின்றதையும் வந்து ரூல் புக்கில் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் 13,500 rupees வந்து பார்த்தீங்கன்னா 1 வீக்குக்கான பட்ஜெட். ஸோ தட் இந்த பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக 2 பேருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்கேஸ் அவங்க வந்து ஷாப்பிங் பண்ணுறப்ப 13,500 விட அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன அப்படின்றதையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஆண்கள் சைட்லேருந்து 3 மெம்பர்ஸும் பெண்கள் சைட்லேருந்து 3 மெம்பர்ஸும் வந்து போவாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இந்த பர்டிகுலர் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கால்குலேட்டர் போர்டு அண்ட் தென் பொருட்களோட விலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா காமிப்பாங்க. அதை வந்து பேஸ் பண்ணி அவங்க வந்து லைக் டிசைட் பண்ணணும் எந்தெந்த பொருள்லாம் வந்து வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனும் வந்து கொடுத்துட்டாங்க. அண்ட் தென் நீங்கள் 13,500 விட அதிகமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 250 rupees எக்ஸ்ட்ரா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க பட்ஜெட்டை விட அப்படின்னா 25% பொருட்கள் வந்து திரும்ப எடுக்கப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க ரூல் புக்கில். அதே மாதிரி 500 rupees அதிகமாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 50% பொருட்கள் உங்களோட ஷாப்பிங் கார்ட்லேருந்து எடுக்கப்படும் அப்படின்றத வந்து சொல்லிட்டாங்க. இல்லை நான் வந்து 1000 rupees வரைக்கும் வந்து நான் எடுத்துட்டேன், லைக் யூஸ் பண்ணிட்டேன் பட்ஜெட்டுக்கு அதிகமாக அப்படின்னா உங்களுக்கு பொருள் எதுவும் கொடுக்கப்படாது, அவங்க கொடுக்குற பொருளை வச்சு தான் வந்து சமையல் செய்யணும் அப்படின்ற புது ரூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன் ரூல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு பிக் பாஸ். ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா ஆண்கள் சைட்லேருந்து ஒருத்தர் பெண்கள் சைடுக்கு போயிருக்காங்க. முத்துக்குமரன் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் சைட்லேருந்து அனுப்பப்பட்டிருக்காரு. அதே மாதிரி பெண்கள் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா பவித்ரா வந்து ஆண்கள் சைடு வந்து போயிருக்காரு. ஸோ இவங்க 2 பேரும் ஏதாவது புது கேம் இந்த பர்டிகுலர் பர்ச்சேஸில் ஷாப்பிங்கில் ஏதாவது விளையாண்டாங்க அப்படின்னா அது வேற ஒரு பிரச்சனையாக வந்து வரக்கூடும். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நடக்குது இந்த பர்டிகுலர் ஷாப்பிங் அப்புறம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ தட் அப்கமிங் வீடியோஸ்க்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். நம்ம அப்டேட்ஸ் பிக் பாஸ் அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ தட் உங்களுக்கு பிக் பாஸ் அப்டேட்ஸ் நம்ம சேனல் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் த்ரூ அவுட் தி சீசன் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ், பை.